வணக்கம். இன்னைக்கு நாம மாஜா கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல்ல பார்த்த சில ரொம்பவே தரமான காட்டன் சூட்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா இந்த மல் காட்டன், அதுல வர்ற பாக் பிரிண்ட்ஸ், அப்புறம் டாபு, கலம்காரின்னு சில குறிப்பிட்ட டிசைன்கள் பத்தி பேசலாம். சரி. இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த துணிகள்ல அப்படி என்ன ஸ்பெஷல், இதோட குவாலிட்டி, கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, இந்த காலத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா? கரெக்ட். முதல்ல இந்த மல் காட்டன் பத்தி சொல்லணும்னா, அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட். எடை குறைவா இருக்கும். அதனால தான் அவ்ளோ சௌகரியமா இருக்கு. ஓ அப்படியா? அதான் அந்த வீடியோலயும் பார்க்க ரொம்ப மிருதுவா தெரிஞ்சுது. சரி, இந்த பாக் பிரிண்ட் பத்தி சொல்லுங்களேன். முன்பக்கம் பின்பக்கம் ஒரே அச்சுன்னு சொன்னாங்க. அது எப்படி? அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தைக்கும்போது டிசைன் மாறாம இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியா துவைக்கலாம். ஆமா ஆமா. அப்புறம் லைனிங் தேவையில்லைன்னு சொன்னது வெயில் காலத்துக்கு ரொம்ப வசதி. கண்டிப்பா. சட்டை, பாட்டம் ரெண்டுக்குமே தாராளமா 2.5 மீட்டர் துணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 2.5 மீட்டர் இருக்கு. கூட வர்ற அந்த மல்மல் துப்பட்டாவும் நல்ல அகலமா தலையில நழுவாம நிக்கும்னு சொன்னாங்க. அது முக்கியம். சரி சரி. அந்த கலர்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. அடர் வண்ணங்கள்ல பச்சை காஃபி, சிவப்பு கருப்பு, மெரூன், அப்புறம் அந்த கத்திரிப்பு கலர் பேங்கனி. அதுல பாக் பிரிண்ட் ரொம்ப எடுப்பா தெரிஞ்சது. ஆமா ஆமா. இது 100% ஆர்கானிக் காட்டன்னு வேற சொன்னாங்க. ஜெய்ப்பூர் பிரிண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ம். இது 100% பியோர் காட்டன். அதுவும் ஆர்கானிக்னு சொல்றது முக்கியம். ஏன்னா இது ஸ்கின்னுக்கு, குறிப்பா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜெய்ப்பூர் பிரிண்ட்ல இருந்து இது வித்தியாசமானதுன்னு சொல்லும்போது ஒருவேளை அதோட பிரிண்டிங் டெக்னிக் வேறையா இருக்கலாம். ஓ ஓகே ஓகே. இல்லனா டிசைனோட பூர்வீகம் வேறையா இருக்கலாம். இந்த பாக் பிரிண்ட்ஸ்ல கலர் நல்லா நீடிச்சு உழைக்கும்னு சொன்னாலும் முதல்ல சில தடவை கையால தனியா துவைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. சரிதான். சில டிசைன்ஸ்ல அழகுக்காக பக்கவாட்டுல பெல் மாதிரி கூட வச்சிருக்காங்க. ஆமா, கவனிச்சேன். சின்ன சின்ன டீடைல்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் இது எல்லாமே செலக்டட் பீசஸ். மார்க்கெட்ல சும்மா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. விலை 1650 ரூபாய். எல்லாத்துக்கும் ஒரே விலை. ஆமா. அடுத்ததா டாபு பிரிண்ட்ஸ் பத்தி பேசலாம். அதுலயும் நல்ல கலர்ஸ் இருந்துச்சு. கருப்பு, நீலம், இண்டிகோ மாதிரி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொன்னாங்க. அதாவது ஷர்ட்டையும் பேண்ட்டையும் மாத்தி மாத்தி போட்டுக்கலான்னு. அப்படி செஞ்சா 2 வேற சூட் மாதிரி ஆயிடும். ஆடா, அது சூப்பர் ஐடியா. ஒரு செட்ல 2 லுக் கிடைக்குமே. கலம்காரி பத்தி சொல்லுங்க. நான் பொதுவா மகேஸ்வரி சில்க் மாதிரி துணிகள்ல தான் கலம்காரி பாத்திருக்கேன். மல் காட்டன்ல கிடைக்கிறது ஆச்சரியமா இருக்கே. அதுதான் இங்க ஹைலைட்டே. அவ்வளோ மென்மையான மல் காட்டன்ல இவ்வளோ நுணுக்கமான கலம்காரி வேலையை கொண்டு வர்றது நிஜமாவே அந்த கைவினைஞர்களோட திறமை. ஆமா. கருப்பு கோல்டன் மாதிரி டியூவல் டோன்லயும் இருக்கு. பிரவுன், பச்சை, நீலம்னு பல வண்ணங்கள்லயும் கிடைக்குது. கோரா காட்டன் துணிலையும் கலம்காரி பிரிண்ட் காட்டினாங்க. ஓ, கோரா காட்டன்லயுமா? ஆமா. பாரம்பரிய கலைய இன்னைக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டோட இணைக்கிற ஒரு நல்ல முயற்சி இது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பொதுவா இந்த துணிகள் எல்லாமே 1650 ரூபாய் விலையில வருது. ஸ்டார்ச் இல்ல, அதனால உறுத்தாது. லைனிங் தேவையில்ல. அப்புறம் வீடியோல பாக்குற கலர் தான் கரெக்ட். போட்டோல கொஞ்சம் லைட்டிங் வித்தியாசத்துல மாறலாம்னு சொல்றாங்க. ஆமா, அதையும் நோட் பண்ணிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா நாம இந்த சோர்ஸ்ல பார்த்தது ரொம்ப சாஃப்டான, கம்ஃபர்டபுளான 100% காட்டன், அதாவது மல் மற்றும் கோரா காட்டன். பாரம்பரியமான ஆனா ட்ரெண்டியான பிரிண்ட்ஸ், பாக், டாபு, கலம்காரி. லைனிங் தேவையில்லைங்கிற மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே விலை, சுலபமான பராமரிப்பு, அப்புறம் அந்த கைவினைஞர்களோட நேர்த்தியான வேலைப்பாடு. இதெல்லாம் தான் முக்கிய அம்சங்கள். ஆக நீங்க நல்ல தரம், தனித்துவமான டிசைன், முக்கியமா அந்த சௌகரியம் இதெல்லாம் தேடுறீங்கன்னா இந்த மாதிரி தகவல்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இது வெறும் ட்ரெஸ் வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல அந்த கலையையும் கைத்திறனையும் நாம ஆதரிக்கிற மாதிரியும் ஆகும். இறுதியா ஒரு சின்ன கேள்வி உங்க மனசுல ஓடட்டும். இந்த மாதிரி ஆடைகள்ல சட்டை, பாட்டம், துணிகளை மாத்தி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி நீங்க செஞ்சா எத்தனை விதமான புது காம்பினேஷன்களை உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு செட்டு வாங்கினா பலவிதமா பயன்படுத்தலாங்கிறது அதோட மதிப்பை கூட்டுற மாதிரி தானே. யோசிச்சு பாருங்க.